ஒரு தாய் பிள்ளைக்கும் ஒரு சண்டை வரும், அக்கா தங்கச்சிக்கு ஒரு சண்டை வரும், அண்ணன் தம்பிக்கு ஒரு சண்டை வரும். அதெல்லாம் இந்த துட்டுக்கோ காசுக்கோ வேற எதுக்கோ நான் ஆசைப்பட்டு வேற எதுவும் சண்டை போட்டு நம்மலாம் போல நம்ம தாய் உள்ளத்தோட தாய்கிட்ட சேர்ந்துருக்கிற மாதிரி நான் காங்கிரஸ் கட்சியில் இன்னைக்கு நான் வந்திருக்கிறேன். அதனால மேடம் வந்திருக்கிறார். மக்கள் கூட நாங்கள் எப்பவுமே நாங்கள் துரோகம் வந்தது, மக்களுக்கு சேவை செய்ய வந்திருக்கிறோம். நீங்க கூட உங்களுக்கு சான்ஸ் கொடுத்தா எங்க கூட இறங்கி சேவை பண்ணுங்க, மக்களுக்கு சேவை பண்ணுங்க. அதுதான் எங்க பார்ட்டி ஐடியாலஜி. ஒரு நிமிஷம்.
இப்போது நிகழ்ச்சியாக இருக்கின்றது அனைவரும் உங்களை அன்புடன் அழைக்கின்றேன். ಎಲ್ಲರೂ ಕಾಟಿ ಎಲ್ಲರೂ ಮೇಡಮ್ ಆನ್ ಮಾಡಿ ಮೇಡಮ್ ಸ್ವಲ್ಪ ಅಗಲ ಬಂದ್ಬಿಡಿ தாய்மார்களே, உங்களுடைய சேனல் வந்து இந்த மாலை நேரத்தில் உங்கள் எல்லாருக்கும் நன்றி வணக்கம். பிறந்த நல்ல வாழ்த்துக்கள். முதல்ல நாங்கள் 5வது வார்டுக்கு கொல்லர் பிரதர் பார்ட்டி ஜாயின் பண்ணும்போது வந்தோம். ஃபர்ஸ்ட் வந்தோம். காங்கிரஸ் பார்ட்டி எங்க கட்சிக்கு, காங்கிரஸ் பார்ட்டிக்கு மக்களுக்கு சேவை செய்யறதுக்காக ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்குறாங்க. அதுதான் ஆசீர்வாதம் நினைச்சு நீங்க எங்க கூட வேலை செய்யுங்க. கேஜிஎஃப்ல ஒரு வீட்டுல நீங்க கேட்டு விருப்பமா நல்லதா வேலை செய்யறாங்களா, மக்களுக்கு நல்லது பண்றாங்களா இல்லையா, நீங்க ஒரு வீட்டுல கேட்டு எங்க கூட சேர்ந்து இறங்கி வேலை பண்ணுங்க. அதுதான் உங்களுக்கு என்ன பிளெஸிங்ஸ், எங்க பார்ட்டி பிளெஸிங்ஸ். பார்ட்டி சான்ஸ் கொடுக்குறது, கடவுளை ஆசீர்வாதம் பண்றாங்க. பார்ட்டி கொடுக்குற சான்ஸ், கடவுள் பண்ற ஆசீர்வாதம் ரெண்டும் ஒரே ஒத்துதா. எங்க அம்மாவுக்கு எப்பவுமே நாங்க துரோகம் பண்றது இல்ல, எங்க பார்ட்டிக்கு நாங்க துரோகம் பண்றது இல்ல. எங்க மக்கள் கூட எங்க கொடுத்திருக்கிற சான்ஸ், ஒரு வாய்ப்பு கொடுத்திருக்கிறாங்க எங்க தங்கவயல் மக்கள். அந்த பார்ட்டி ஐடியாலஜி. அக்காவுக்கு, எங்க சாந்தி அக்காவா நான் ரொம்ப எனக்கு பாசம். அக்காவை பார்த்தா எனக்கு ரொம்ப பாசம். கொல்லர் பிரதர் கூட நல்லவர் தான். யாரை மாத்த கேட்டா நாங்க என்ன பண்ண முடியாது. அவருக்கு வந்து பிறந்த நாள், ஒரு தங்கச்சியா, ஒரு பார்ட்டியா, ஒரு பார்ட்டி எம்எல்ஏயா, காங்கிரஸ் கட்சியா இங்க வளரணும். நாங்க அதுக்கு சேவை பண்ணணும். அதுக்கு நாங்க துரோகம் பண்ணக்கூடாது. அதனால நாங்க அவருக்கு சான்ஸ்
கடவுள் எப்பவுமே சான்ஸ் தான் கொடுக்குறாங்க, பார்ட்டி கூட சான்ஸ் தான் கொடுக்குறாங்க. நாங்க அந்த சான்ஸை ஆசீர்வாதம் பண்ணிக்கணும். அப்படி நாங்க சேவை செய்யறதுக்கு வந்திருக்கிறோம். தங்கவயல் மக்களுக்கு கூட இறங்கி சேவை செய்ய வந்திருக்கிறோம். அவருக்கு எது நல்லது கஷ்டம் பார்த்து ஒரு சர்வீஸ் பண்ண ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்துருக்காங்க. அதுதான் எங்களுக்கு ஆசீர்வாதம். அது நம்பி நான் 15 வருஷமா இந்த மக்களோட சேரி நாங்க எது ஊருக்கு நல்லது பண்ணோம் அதுதான் நான் பண்ணி வந்திருக்கிறோம். எத்தனையோ பேர் வருவாங்க, பேசுறாங்க, இன்னைக்கு ஒரு வார்த்தை பேசுறாங்க, நாளைக்கு ஒரு வார்த்தை பேசுறாங்க, எங்க முன்னாடி ஒரு வார்த்தை பேசுறாங்க, எங்க பின்னாடி ஒரு வார்த்தை பேசுறாங்க, அது லீடரா பேசுறாங்க. நானும் இந்த ஊருக்கு வந்திருக்கிறோம். உங்க தங்கச்சி அம்மா, உங்க அம்மா தங்கச்சி, உங்க கூட பிறந்த தங்கி அப்படின்னு நினைச்சுதான் நான் ஊருக்கு வர சேவை பண்றேன். அதுதான் எனக்கு தெரியாது, வேற எதுவுமே எனக்கு தெரியாது. எல்லாருக்குமே நன்றி. பிரதர் உங்களுக்கு பிறந்த நாள் நல்வாழ்த்துக்கள். நான் இந்த பிறந்த மண் 1962 சக்கரவேணி வேலையாட்டத்துக்கு சேரியம்மா பேரனா இந்த ஓரத்தில் பிறந்த உங்களெல்லாம் தெரியும். இந்த ஊரில் வந்து எனக்கு எல்லாமே என் சொந்தம். என் லைனில் எல்லாமே என் சொந்தம் தான், வேற இல்லை. என் தங்கச்சி, அண்ணா, பெரியம்மா எல்லாமே என் சொந்தம். இந்த லைனில் எங்கள் அப்பாவும் எங்கள் அம்மாவும் ரொம்ப கஷ்டப்பட்டு 1 நாள் 2 நாள் பட்னி இருந்து மைன்ஸில் வேலை செஞ்சு உழைப்பால் உயர்ந்தவன் நான் சம்பாதிச்சதுல பாதி தானம் தர்மம் பண்ணி கடவுள் எனக்கு ஆசீர்வாதம் பண்ணி நான் ஒரு இந்த லெவலுக்கு வந்துருக்கேன்னா உங்களுடைய ஆசீர்வாதம், என்னுடைய மாரியம்மாவுடைய ஆசீர்வாதம். நான் மேடம் கூட சேர்ந்து இன்னைக்கு 35 வார்டிலும் ஆறாம உயர்ந்து இது என் வேர்வை சிந்தி மேடமுக்கு உறுதுணையா இந்த 35 வார்டிலையும் டெவலப்மெண்ட் பண்றதுக்கு அவங்களுக்கு உறுதுணையா நான் இருந்திருக்கேன். ஒரு வீட்டில் ஒரு தாய்க்கும் பிள்ளைக்கும் சண்டை ஆகலாம், அண்ணன் தம்பிக்கு சண்டை ஆகலாம். அதுக்கு சண்டை போடுறது தான் குடும்பம். சண்டை போடாத மௌனம் வாய்ந்து பின்னால குத்துறவங்க மனுஷன் கிடையாது. நான் எது இருந்தாலும் என் தங்கச்சியா என் அன்பா சொல்லியிருக்கேன். உங்களுக்கு தெரியாது, என் வீட்டில் என் பொண்ணுக்கும் என் பொண்டாட்டிக்கு சொன்னேன். 5 வருஷத்துக்கு முன்னாடி நான் இதே சுருவி ஹோட்டல்கிட்ட ஒரு ஆசீர்வாதம் பண்ணேன் மேடமுக்கு. எனக்கு 65, அவங்க வயசு எனக்கு தெரியாது. ஆனால் இருந்தாலும் என் சகோதரியா சொன்னேன், மேடம் நான் இந்த பூமி மேலே இருக்கிற வரைக்கும் நீ எம்எல்ஏ இருக்கணும் அப்படின்னா என்ன அர்த்தம், நீ எம்எல்ஏ ஆகணும்னா நான் செத்துருவேன். அந்த மாதிரி ஆசீர்வாதம் கொடுத்தவங்க வல்லன் முனுசாமி. உங்களுக்கு 6வது வயசுவன் வல்லன் முனுசாமி. இந்த 35 வார்டுக்கும் உங்களுக்கு சேவை கூட்டிட்டு போயிட்டு நல்ல மாதிரி நான் கஷ்டப்பட்டேன். மேடம் கிட்ட என்ன ஒரு கோரிக்கிறேன்னா, என்டிஎஸ் வார்டு 2, இந்த ஓரியண்டல் வார்டு 5, இதுல நவரத்னா 4. சார் ஹலோ சார், நிறைய இந்த நீங்க எல்லாம் என்ன கேள்வி கேட்குறீங்களா, அதனால நான் உங்ககிட்ட இந்த வார்த்தை நான் மேடம் கிட்ட சொல்லணும். நவரத்னா 4ல 1 கோடிக்கு சமுதாய பணம் பண்ணி கொடுத்தாங்க மேடம். அதே மாதிரி இதுல என்ட்ரிஸ்லயே இங்க நவரத்னா 4ல அது தவிர்க்க முடியாத காரணத்தால் மைண்ட்ஸுக்கும் எங்களோட ப்ராப்ளம் ஆகிட்டு அதை நாங்கள் இங்கே செயல்படுத்த முடியல. மேடம் கூட டெல்லி வரைக்கும் பேசுகிறாங்க, பிஜேபி நிறுவனம். தயவு செஞ்சு மேடம் எங்களுக்கு அந்த சமுதாய பவன் கட்டுறதுக்கு பதிலாக என் ஓரண்ட் லைனுக்கும் வெஸ்ட் லாக்கும் அதே காசு அதே ஃபண்டு 35 கவுன்சிலருக்கு என்ன வேணுமோ அதுதான் நான் எடுத்துக்கிறேன். எக்ஸ்ட்ரா என் வார்டில் எதுவும் பண்ணல. ஏதோ உங்கள் தயவில் எல்லா ரோடும் போட்டேன், எல்லா லைட்டும் போட்டேன், வாட்டர் ஃபில்டர் போட்டோம், போர் போட்டோம், எல்லாம் போட்டோம், எல்லாம் நன்மையாக இருக்குது. எங்களுக்கு அந்த 1 கோடியை இதை பாருங்க, டாய்லெட்டு நீங்கள் பார்க்கக்கூடாதுன்னு மூடி வச்சிருக்கேன். இது மேடம் சொன்னாங்க, மைன்ஸில் இருக்கிற டாய்லெட்டெல்லாம் ரெகுலேஷன் பண்ணுங்க, ஒரு 50-60 லட்சம் கொடுக்குறேன்னு சொன்னாங்க மேடம். தவிர்க்க முடியாத காரணத்தினால அது பண்ணல. மேடம் தயவு செஞ்சு இந்த மாதிரி 3 டாய்லெட் இருக்குது. இந்த நம்ம தாய்மார்கள் தான் போகிறாங்க. இதில் இப்போ இந்த செடி கொடி மரம்லாம் அடிச்சிட்டோம், இப்போ ஒதுங்கிறதுக்கு இடம் இல்லை. அதனால தயவு செஞ்சு இந்த டாய்லெட்டை
எங்களுக்கு அந்த 1 கோடியில் வந்து டாய்லெட்டாக மாற்றி, அப்புறமா நம்ம வாட்டர் ஃபில்டரு இங்கே ஒன்று அங்கே ஒன்று 2 போட்டிருக்கோம். 2 இருக்குது நம்ம லைனில். வெஸ்ட் பிளாக்குக்கும் அந்த ஓல்டு லைனுக்கும் ரொம்ப தூரம், இங்கிருந்து தூக்கி போகிறதுக்கு ரொம்ப தூரம். அதே ஒரு 2 வாட்டர் ஃபில்டர் வந்து அதே காசில் எங்களுக்கு பண்ணி கொடுக்கணும். டாய்லெட் வசதி, இந்த வாட்டர் ஃபில்டர் வசதியும், அப்புறம் பாருங்க எல்லாம் இருக்கின்னு இருக்கு. இந்த அதே காசுல எங்களுக்கு ஸ்ட்ரீட் லைட்டு இதெல்லாம் கொஞ்சம் பண்ணி கொடுக்கணும். இந்த 2 வாரத்துக்கு பண்ணி கொடுக்கணும்னு சொல்லிட்டு என் ரிக்வஸ்டா இன்னைக்கு என் பிறந்த நாள் கிஃப்டா வந்து மேடம் கொடுக்கணும்னு சொல்லிட்டு உங்களை அன்போடு கேட்டுக்கிறேன். அதே மாதிரி தாய்மார்களெல்லாம் உங்களுக்கு புடவை கொடுக்குற நேரத்தில் நிதானமாக வந்து நிதானமாக வாங்கிட்டு ஒருத்தர் மேலே ஒருத்தர் ஊர்லடிக்காம எவ்வளோ நேரம் இருந்தாலும் நாங்கள் நின்று கொடுத்துட்டு போகிறோம். தயவு செஞ்சு நிதானமாக வாங்கிட்டேன்னு சொல்லிட்டு இங்கே வந்து இருக்க பத்திரிகை நண்பர்களுக்கெல்லாம் கூட ரொம்ப ரொம்ப தேங்க்ஸு. எனக்கு யார் யார் நல்லா ஆசீர்வாதம் பண்ணுறீங்களோ அவங்களுக்கெல்லாம் என் வயசில் ஒரு வயசு கொடுக்குறேன். யார் யார் எனக்கு துரோகம் பண்ணுறாங்களோ அவங்க வயசுலேருந்து ஒன்று கடவுள்கிட்ட கேட்க மாட்டேன். என்ன என் வயசை மேடம் நல்லா வேலை செஞ்சா கூட என் ஆயுசை 7 வருஷம் எனக்கு தாங்க வைக்கிறது. நீ 100 வருஷம் பார்த்துற 107 வருஷம் பாரு. புரியுதுங்களா? வலத தொட்டாவும் கேட்டா எனக்கு கொடுக்கணும். கண்டிப்பா என் மேடம்க்கு ரெஸ்பான்சிபிள் கொடுப்பாங்கன்னு நம்பிக்கிறேன். ஒரு வார்த்தை பேசுறீங்க. பிரதர் அவர் பர்த்டே கிஃப்ட் அவர் 2 கோரிக்கை வச்சிருக்கிறாங்க. தப்பேது இல்லை. ஏரியாக்காருக்கு மக்களுக்கு ஒரு சேவை பண்றதுக்காக ஒரு கிராண்ட் கேட்டு இருக்கிறாங்க. அது டாய்லெட் ரினோவேஷன் பண்றதுக்கு, குடிக்கிற தண்ணி, லைட்டுக்காக அவர் ஒரு கோரிக்கை வச்சிருக்கிறாங்க. கண்டிப்பா அது 1 கோடி ஆகுதோ 100 கோடி ஆகுதோ இது தப்பு இல்லை. உங்களுக்கு கடவுள் ஒரு சான்ஸ் கொடுத்தாங்க. நல்ல கேஜிஎஃப் முனிசிபல் பிரசிடென்ட். நாங்கள் இப்போ ஏரியாவுக்கு வந்த டைம்ல எல்லாம் ஃபர்ஸ்ட் டைம் நாங்கள் வல்ல பார்ட்டிக்கு கூப்பிட்டு வர டைம் லைட் இல்லை. ஃபர்ஸ்ட் டைம் நாங்கள் இந்த வார்டுக்கு வர டைம்ல வல்லல் பிரதர் பார்ட்டிக்கு நாங்கள் ஜாயின் பண்ணும்போது லைட் இல்லை. இன்னைக்கு கூட நாங்கள் வரும்போது கூட லைட் இல்லை. ஆனால் அப்போ அந்த நாள் எலெக்ஷனுக்கு எலெக்ஷன் அப்போ பார்லிமெண்ட் எலெக்ஷனோ ஏதோ இருந்த டைம்ல இந்த ஸ்டேஜ்ல கல் அடிச்சாங்க. நான் வந்த டைம்ல கல் அடிச்சாங்க. அப்ப அந்த மாதிரி நான் கூப்பிட்டு போயிட்டு வந்தேன். அப்போ காங்கிரஸ் பார்ட்டில முனிசிபல் பிரசிடென்ட், ஸ்டாண்டிங் கமிட்டி எப்பவுமே நாங்கள் பார்ட்டிக்கார துரோகம் பண்றதில்லை. எங்க நம்பி வந்த அண்ணா தம்பி தப்பு பண்றாங்களோ வரதில்லையோ வேலை எல்லாரும் கூட நாங்கள் அவருக்காக ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி சான்ஸ் கொடுக்கறது எங்களுக்கு அம்மா மனசு மாதிரி தான் நாங்கள் இவரை கூட வச்சு அக்கா பார்த்து எனக்கு மனசுல ஒரு ரொம்ப நன்றி இருக்குது. என்ன சொல்லணும், ஒரு பாஸ் ஆயிருக்கு இவரை பார்த்து. இவர் என்ன சொல்றாங்களோ அது கண்டிப்பா நான் பண்ணிருக்கிறேன். வல்லல் பிரதர் கூட டெவலப்மெண்ட் பண்றாங்களா, வாங்க எங்க பார்ட்டில நிறைய மக்களுக்கு சேவை பண்ணுறதா எங்களுக்கு ரெஸ்பெக்ட் கொடுக்குறாங்க. காங்கிரஸ் பார்ட்டில ஊருக்கு மக்களுக்கு பார்ட்டிக்கு சேவை பண்ணிருந்ததா ரெஸ்பெக்ட் கொடுக்குறாங்க. பார்ட்டிக்கு துரோகம் பண்ணிருந்தா, மக்களுக்கு சேவை பண்ணாத இருந்தா எங்க ரெஸ்பெக்ட் கிடைக்காது. அதுதான் நம்ம பார்ட்டி ஐடியாலஜி. பார்ட்டி எங்களுக்கு என்ன அது எங்களுக்கு ட்ரைனிங் கொடுத்துருக்கு. அதுதான் நாங்கள் சொல்லி கொடுத்துருக்கிறது. அதை நம்பிதான் நான் ஊருக்கு வர சேவை பண்றேன். அதுதான் எனக்கு தெரிஞ்சிருக்கு. உங்களுக்கு பிரசிடென்ட் இருக்கிற டைம்ல நீங்க என்ன பண்ணிருக்கிறீங்க, நீங்க புக் எழுது, நாளைக்கு என்ன பண்ண ஒரு புக் எழுது. உங்களுக்கு கடவுள் ஏதோ ஒரு சான்ஸ் கொடுத்தா நீங்க என்ன பண்ணு, அது ஒரு டைரியில எழுதுதான் பண்ணு. அதுதான் நான் சொல்லியிருக்கிறேன். கடவுள் இருக்கட்டும், பார்ட்டி இருக்கட்டும், எங்களுக்கு ஒரு சான்ஸ் தான் கொடுக்குறாங்க. அந்த சான்ஸ் மக்கள் நாளைக்கு ஆசீர்வாதம் பண்ணணும். இந்த பார்ட்டி ஆசீர்வாதம் பண்ணணும். அவங்கள அருளுக்கு நீங்க சேவை பண்றது உங்க மனசுக்கு வரணும். எது நம்ம சொல்றதுக்கு மனசு இல்லை. அவருக்கு என்ன ஒரு ரிக்வெஸ்ட் வச்சிருக்கிறாங்களோ கண்டிப்பா. ஆனா ஒரு நல்ல மனசு இருக்குது. கடவுளை நம்பி தண்ணி இல்லாத டைம்ல போர்வெல் போடுறது, அப்படி பண்ணலாம் இப்படி பண்ணலாம், ஒரு கிரியேட்டிவா வேலை பண்றாங்க, இல்லான்னு சொல்றது இல்லை. ஆனா என்ன கொஞ்சம் எங்க பார்ட்டி கொஞ்சம் ஐடியாலஜிஸ் பிரின்சிபல்ஸ் இருக்குது. அது கொஞ்சம் நாங்க கரெக்ஷன் பண்ணிப்போம். நல்லது நடக்குது பிரதர். உங்களுக்கு என்ன ரிக்வெஸ்ட் வச்சிருக்கிறீங்களோ கண்டிப்பா பண்ணல. எல்லாருக்கும் நன்றி.
ಈ ಆಯಿಲ್ ರಬ್ಬತ್ತಿಗೆ ಮೇಡಮ್ ಈಗಿರುವ ನಿಮ್ಮ ಗ್ರಾಂಟ್ನಲ್ಲಿ ಒಂದು ಪಾಠ ಆಯ್ತು ಮೇಡಮ್ ಇಲ್ಲಿ ನೋಡಿ ಬರೀ ಫೋನ್ ಹಾಕ್ಸಿತ್ತು ಅವರು ಫೋನ್ ಹಾಕ್ಸೋದು ಹೋಗ್ಬಿಟ್ಟು ಇಲ್ಲಿ ಪಾಠ ಏನಕ್ಕೆ ನಡೆದಿಲ್ಲ ಬರೀ ನೋಡಿ ಅಪ್ಪೋಲ್ ಇದೆಯಲ್ವಾ ಅಪ್ಪೋಲ್ ಹಾಕ್ಬಿಟ್ಟು ಈ ಹೆಣ್ಮಕ್ಳೆಲ್ಲ ಆಂಧ್ರದಲ್ಲಿ ಹೋಗ್ಬಿಟ್ಟು ಜಿಂಕೆಲ್ಲ ಹೋಗ್ಬಿಟ್ಟು ಬರೋ ಟೈಮೆಲ್ಲ ನಮ್ಗೆ ಕೇಳ್ತಾರೆ ಇದು ನಿಮ್ಮ ಕಂಟ್ರಿಯಲ್ಲಿ ಬಂದಿರೋ ಇದು ಪಾರ್ಕು ಆ 40 ಫೋನಲ್ಲಿ ಪಾರ್ಕನ್ನು ಮಾಡ್ತಾರೆ ಥ್ಯಾಂಕ್ ಯು ಹೋಗಟ್ಟಿ ಸ್ಟೆಪ್ ಸರ್